சார் எரியுது சார் ஐயா எரியுதே எரியுது சார் என்ன விட்டுருங்க சார் எரியுது சார் என்ன விட்டுருங்க சார். என்ன மித்ரா, ஆதி இவ்ளோ ஆக்ரோஷமா நடந்துக்கிறாரு, இவ்ளோ கோவப்படுறாரு. இத மட்டும் நம்ம தான் செய்ய சொன்னோன்னு தெரிஞ்சதுன்னு வையேன், தோலை உரிச்சு நம்ம 2 பேரையும் உப்பு கண்ட போட்டுருவாரு. நந்தினி, நானே செம்ம டென்ஷன்ல இருக்கேன். என்ன வெறுப்பேத்தாத. எப்படி மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. இனிமே ஜென்மத்துக்கும் இந்த மாதிரி தப்பான வேலையை பண்ண மாட்டேன் சார். சரி, நான் மன்னிச்சிருங்க சார். மன்னிக்க உன் நல்ல நேரம். உன்னை இப்படியே விட்டு போறேன். மரியாதையா ஓடி போயிரு. தம்பி கொஞ்சம் தண்ணி ஊத்துங்களேன். சரிங்க தம்பி. டைம் என்ன காச்சு? 12:55. 12. தமிழ் வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க. வா அப்படி போலாம். தம்பி, நல்லபடியா தர்மம் வாங்கி அம்மனுக்கு போடுற வேண்டுதலையும் நல்லபடியா நிறைவேற்றிட்டீங்க. சாமி, இருந்தாலும் இப்படி ஒரு தடங்கல் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆதி, எனக்காக நீங்க இவ்வளவு தூரம் இதெல்லாம் பண்றத பாக்குறப்போ இப்பவே உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடணும் போல இருக்கு. ஆனா என்னோட ஆசையால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் என் மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு நிக்கிறேன். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த மாதிரி வேண்டுதல்களை நிறைவேற்றுறப்ப கடவுள் சில சோதனைகளை நமக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாரு. அதையும் தாண்டி நம்ம இதெல்லாம் எப்படி நடத்துறோங்கிறத பார்க்கறது தான் அந்த அம்மனுடைய விளையாட்டே. தடங்கள் இருந்தாலும் நீங்க நல்லபடியா முடிச்சிட்டீங்க. சாமி, இதனால எந்த பிரச்சனையும் வராது இல்ல? பாரதிக்கு உடம்பு குணமாயிடும்ல? எல்லாத்துக்கும் சில விதிமுறைகள், சில கட்டுப்பாடுகள் இருக்கு தம்பி. இந்த மாதிரி பரிகாரங்களை நம்ம பண்றப்ப நாம யாருன்னு நமக்கே உணர்றதுக்கு சில விஷயங்கள் நமக்கு நடக்கும். உண்மையை சொல்லணும்னா இந்த 2 பரிகாரங்களையும் நீங்க சரியா செஞ்சு முடிச்சாதான் உங்ககிட்ட மிச்சம் இருக்கிற 3வது பரிகாரத்தை நான் சொல்லணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். எதனால சாமி அப்படி சொல்றீங்க? இந்த மனுஷங்களுக்குள்ள வெறுப்பு, விருப்பு, கோபம், பகை, வெறி, மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்ற கெட்ட எண்ணம் இத்தனையும் இருந்துகிட்டு தான் இருக்கும். கோவிலை சுத்தம் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்க பாருங்க, அது சாதாரண விஷயம் இல்லை. அதே மாதிரி கையேந்தி தர்மம் வாங்குறதும் அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை. தாங்கிற அகந்த அழிஞ்சு நீங்க இதை பண்ணதே நீங்க 3வது பரிகாரத்தையும் பண்றதுக்கு தகுதியானவர்னு சொல்லாம சொல்லிருச்சு. மித்ரா, இதெல்லாம் வேண்டாம் மித்ரா. எனக்கு என்னமோ இந்த வேண்டுதலை நிறைவேற்ற விடாம எதுவும் பிரச்சனை பண்ணா அது உனக்கே பிரச்சனை ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இது சாமி காரியம். நீ எவ்வளவு பிளான் பண்ணியும் ஆதி பண்ற வேண்டுதலை உன்னால தடுத்து நிறுத்த முடிஞ்சுதா? ஆதி கிட்ட அவ அடி வாங்கிட்டு எப்படி ஓடினான்னு பார்த்தல்ல. இப்ப கட்ட உன் மேல விழுந்தது யதார்த்தமா இருந்தாலுமே அது எனக்கு ரொம்ப தப்பா படுது மித்ரா. இத சொன்னா நீ கோவப்படுவ. ஆனா இது வேண்டாம் மித்ரா, இதை இப்படியே விட்டுரு. அன்னைக்கு அந்த கோயில்ல நடந்ததெல்லாம் மறந்து போயிட்டியா? அம்மன் பாரதி மேல வந்து அங்க இருந்தவங்க எல்லாரையும் வெளுத்தெடுத்தத இப்ப நினைச்சாலும் எனக்கு வயிறே கலக்குது. அதுக்கப்புறம் நானும் நீயும் சேர்ந்து பாம்பு புத்துக்குள்ள போட்ட தாலி தெப்ப குளத்துல இருந்து பாரதி வெளியே வரப்ப அவ கழுத்துல இருந்ததை நீ பார்த்தல்ல. எதுக்கு நம்ம தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கணும்? இதை இப்படியே விட்டுடலாம் மித்ரா. இங்க பாரு நந்தினி, ப்ளீஸ் கொஞ்சம் பேசாம இரு. ஏன், எதுக்கு இத பத்திலாம் ஆராய்ச்சி பண்ற மைண்ட் செட்ல நான் இல்ல. அவ என்ன பத்தி எவ்வளவு தப்பு தப்பா பேசினான்னு நீயும் தானே கேட்டுட்டு இருந்தா. இது அவளை பழி வாங்குறதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரே சான்ஸ். இத நான் கண்டிப்பா பண்ணாம விட மாட்டேன். அவளை ஏதாவது பண்ணியா ஆகணும். அவ இனிமே நம்ம வீட்ல இருக்க கூடாது. நீ பயப்படுறதும் இல்லாம என்னையும் சேர்த்து பயமுறுத்தாத ப்ளீஸ். மித்ரா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா உண்மையை சொல்லணும்னா ஆதியால பாரதிய 100 படியெல்லாம் தூக்கிட்டு ஏறவே முடியாது.
நீ வேணா பாரு, கண்டிப்பா பாதியிலேயே இந்த வேண்டுதல் நின்னு போயிடும். தானா நிக்க வேண்டிய விஷயத்துக்கு நாம எதுக்கு தேவையில்லாம யோசிக்கணும்? அதனாலதான் சொல்றேன், இத அப்படியே விட்டுடு மித்ரா. இங்க பாத்தியா, புருஷன்னா இப்படிதான் இருக்கணும். ஆத்தா உடம்பு பூரா இறங்கியிருக்கா. இவர் பொண்டாட்டிக்கு சரியாகணும்னு இவ்வளோ கஷ்டமான வேண்டுதலையும் பண்றாரு. இந்த மாதிரி புருஷன் கிடைக்கிறதுக்கு இந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும்க்கா. ஆமா ஆமா, சரியா சொன்ன. இந்த காலத்துல எல்லாம் யார் இப்படி இருக்காங்க? பார்க்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ம். பாரதி, உங்களுக்காக என் உயிரை கூட கொடுக்கலாம். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். நீங்க இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதாதே. நீங்க எனக்கு வேணும் ஆதி. தம்பி, இப்ப மனசார பாரதிக்கு சரியாகணும்னு அந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த குடத்துல இருக்கிற தண்ணியால அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகத்துக்கு எல்லாம் தயாரா இருக்குது தம்பி. வாங்க.